பறக்கும் கிரெம்லின் என்று அழைக்கப்படுகின்ற ரஷ்ய அதிபருடைய விமானம் டெல்லியில் பாலம் விமான நிலையத்தில் தரையிறங்கி நிற்கும் காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். எமது டெல்லி செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ், பிரதமர் மோடி அவர்களே நேரில் வந்ததாக தெரிகிறது. அங்கிருந்து வரக்கூடிய காட்சிகளை விளக்குங்கள். 2 நாள் பயணமாக ரஷ்ய அதிபர் புட்டின் தற்போது இந்தியா வந்தடைந்திருக்கிறார். டெல்லியில் இருக்கக்கூடிய பாலம் விமான நிலையத்தில் தான் அவரது விமானம் தரையிறங்கி இருக்கிறது. அவரை வரவேற்க ஏராளமான நடன கலைஞர்களும் தயாராக இருக்கிறார்கள். இதில் மற்றொரு சிறப்பு அம்சம், முதலில் ரஷ்ய அதிபர் புட்டினை வரவேற்க வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தான் நேரில் செல்வார் என்று வெளியுறவு அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன. அதே போல வெளிநாட்டிலிருந்து எந்த வெளிநாட்டு தலைவர்களோ அல்லது முக்கியமான அதிபர்களோ வந்தாலும் வெளியுறவு அமைச்சகத்தின் சார்பில் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் நேரில் சந்தித்து வரவேற்பதுதான் வழக்கம். பிரதமர் என்பது நேரில் சென்று வரவேற்பது அரிதிலும் அரிதான ஒன்று. தற்போது ரஷ்ய அதிபர் புட்டினை வரவேற்க பிரதமர் மோடியே விமான நிலையத்திற்கு நேரில் சென்றிருக்கிறார். இதை வைத்து பார்க்கும்போது ரஷ்யாவுடனான உறவுக்கும், குறிப்பாக அதிபர் புட்டினுடனான உறவுக்கும் இந்தியாவும் பிரதமர் மோடியும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதை இதன் மூலமாகவே நாம் புரிந்து கொள்ள முடியும். இதனைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடியின் இல்லத்தில் பிரதமர் மோடி தனிப்பட்ட முறையில் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு விருந்தும் அளிக்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பல சந்தர்ப்பங்கள்ல ரஷ்ய அதிபரை பிரதமர் மோடி சந்திக்கும் போது இருவரும் ஒன்றாக ஒரே காரிலேயே பயணம் செய்திருக்கிறார்கள். அப்படி இந்த முறையும் விமான நிலையத்திலிருந்து பிரதமர் மோடியினுடைய இல்லத்திற்கு இரு தலைவர்களும் ஒரே காரில் பயணம் செய்வார்களா என்கிற கேள்வியும் எதிர்பார்ப்பும் தற்போது எழுந்திருக்கிறது. நாளை நடைபெறக்கூடிய இந்தியா மற்றும் ரஷ்யா இடையிலான 23வது வருடாந்திர உச்சி மாநாட்டில் இரு நாட்டு தலைவர்களும் அதிகாரப்பூர்வமாக சந்தித்து பேச இருக்கிறார்கள். குறிப்பாக இவர் 4 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா வருகிறார். கடைசியாக அவர் 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்தியாவில் நடைபெற்ற 21வது ரஷ்யா மற்றும் இந்தியா இடையிலான உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியா வந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா வந்து சென்ற குறிப்பிட்ட மாதங்களுக்கு பிறகு ரஷ்யா உக்ரைன் போரும் ஏற்பட்டது. ரஷ்ய உக்ரைன் போர் ஏற்பட்ட பிறகு அவர் இந்தியா வருவது இது முதன்முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக, அதாவது அவர் புட்டின் ரஷ்ய அதிபராக பதவியேற்ற பிறகு அவர் 6வது முறையாக தற்போது இந்தியா வந்திருக்கிறார் என்று குறிப்பிடத்தக்கது. 2000வது ஆண்டுதான் அவர் முதலில் ரஷ்ய அதிபராக பதவியேற்றார். அதன் பிறகு பல்வேறு காலகட்டங்களில் அவர் இந்தியா வந்திருக்கிறார். தற்போது 6வது முறையாக அவர் இந்தியா வந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாநாடு, வருடாந்திர உச்சி மாநாடு, கூட்டம் இவையெல்லாம் ஆண்டுதோறும் நடக்கின்ற ஒரு சம்பிரதாயமான ஒரு நடவடிக்கை தான். ஆனால் அது எல்லாவற்றையும் தாண்டி இந்த ரஷ்ய அதிபருடைய இந்தியா வருகைக்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவம் ஏற்பட்டிருக்கிறது. என்னவென்றால், இன்றைக்கு உலகம் இருக்கக்கூடிய சர்வதேச அரசியல் சூழல் மற்றும் புவி சூழலுக்கு மத்தியில் ரஷ்ய அதிபருடைய வருகை என்பது உலக அரங்கிலும் உற்று நோக்கப்படுகிறது. குறிப்பாக சீனா, அதே போல அமெரிக்கா உள்ளிட்ட பல சர்வதேச நாடுகளும் ரஷ்ய அதிபருடைய இந்த இந்திய வருகையை மிக உன்னிப்பாக உற்று நோக்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 2 நாள் என்று சொன்னாலும் ஒட்டுமொத்தமாக சுமார் 30 மணி நேரம் அவர் இந்தியாவிற்கு தன்னுடைய விஜயத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார், செலவழிக்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது ஒரு நாடுகளை விவரிக்கும் போது இது நட்பு நாடு, இது பகை நாடு என்று விவரிப்பார்கள். ரஷ்யாவை பொறுத்தவரை இந்தியாவிற்கு நட்பு நாடு மட்டுமல்ல, அதை விட தாண்டி எல்லாவற்றையும் விட நண்பன், தோஸ்த் என்று இந்தியா இதனை வர்ணிக்கிறது. ஏனென்றால் இந்தியாவிற்கு ஒரு சொல் வழக்கு இருக்கிறது அல்லவா, ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன் என்று ஒரு சொல் வழக்கு இருக்கிறது. இந்தியாவிற்கு எப்போதெல்லாம் நெருக்கடி வந்திருக்கிறதோ, பிரச்சனை வந்திருக்கிறதோ, அப்போதெல்லாம் ஆபத் பாந்தவனாக ரஷ்யா நமக்கு உதவி இருக்கிறது. இதுவரை எந்த ஒரு சூழ்நிலையிலும் ரஷ்யா நமக்கு எதிராக சென்றதே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல இந்தியாவும் ரஷ்யாவிற்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டதில்லை. இந்தியாவில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும், யார் ஆட்சியில் இருந்தாலும், யார் பிரதமராக இருந்தாலும், இந்தியா மற்றும் ரஷ்யா இடையிலான உறவில் மட்டும் இதுவரை எப்போதும் விரிசல் ஏற்பட்டதே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிற்கு எதிராக பல நேரங்களில், பல சந்தர்ப்பங்களில் ஐநாவில் கொண்டு வரப்பட்ட பல தீர்மானங்களை ரஷ்யா தனக்கு இருக்கக்கூடிய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி
முறியடித்து இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதனால்தான் இந்தியாவை பொறுத்தவரை ரஷ்யா நட்பு நாடு என்பதை விட ஒரு நண்பன் என்று அது சொல்லப்படுகிறது. இந்தியா மற்றும் ரஷ்யாவிற்கு இடையிலான இந்த உறவு என்பது இன்று நேற்று அல்ல, அது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஆரம்பமாகிவிட்டதாக கூறப்படுகிறது. இது தவிர பல ஆண்டுகளுக்கு முன்பே அது மேலும் வலுவடைந்திருக்கிறது. ரஷ்ய அதிபராக புட்டின் வந்த பிறகு, இந்தியாவில் பிரதமர் மோடி தேர்வு செய்யப்பட்ட பிறகு இந்த உறவு இன்னும் மேலும் மேலும் வலுவடைந்திருக்கிறது என்றுதான் நாம் கூற வேண்டும். நாளை இந்த சந்திப்பின் போது பல முக்கியமான விவகாரங்கள் விவாதிக்கப்பட இருக்கிறது. இன்னொன்றையும் இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டும். 2022ஆம் ஆண்டு ரஷ்யா உக்ரைன் போர் ஏற்பட்ட போது உக்ரைனில் இந்தியாவை சேர்ந்த பல மருத்துவ மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களை மீட்க வேண்டிய கடமை இந்தியாவுக்கு ஏற்பட்டது. அப்போது உக்ரைனில் இருக்கக்கூடிய பல பகுதிகளை தொடர்ந்து ரஷ்யாவினுடைய ராணுவம் தாக்கிக் கொண்டே இருந்த போது இந்தியாவினுடைய கோரிக்கையை ஏற்று தற்காலிகமாக போரையே ரஷ்யா நிறுத்தி வைத்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா தற்காலிகமாக உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்தி வைத்திருந்ததால் போர் சூழலுக்கு மத்தியில் சிக்கியிருந்த இந்தியர்களை எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல், சிறு காயங்களும் இல்லாமல் பத்திரமாக உக்ரைனில் இருந்து இந்தியா அழைத்து வந்தது. எனவே இதன் மூலம் இந்தியாவுடனான உறவுக்கும் ரஷ்யா எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சர்வதேச அரசியல் சூழ்நிலையில் இந்தியாவுடனான நட்பு ரஷ்யாவிற்கு மிக மிக தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் உக்ரைனுடனான போருக்கு பிறகு ரஷ்யா சர்வதேச அரங்கில் தனிமைப்படுத்தப்பட்டது போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ரஷ்யா ஒரு போர் குற்றவாளி, புட்டின் ஒரு போர் குற்றவாளி, பல நாடுகளுக்கு அவர் செல்ல முடியாத நிலை இருக்கிறது. சர்வதேச கிரிமினல் கோர்ட் அவருக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பித்திருக்கிறது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் ரஷ்யா தனிமைப்படுத்தப்படவில்லை. மிக முக்கியமான நாடான இந்தியாவுடைய நட்பு இப்போதும் கூட எங்களுக்கு இருக்கிறது என்பதை சர்வதேச அரங்கில் சுட்டி காட்டுவதற்கு ரஷ்ய அதிபருக்கும் இந்தியாவுடனான இந்த பயணம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சரி, நாளைய தினம் எதை பற்றி இரு நாட்டு தலைவர்களும் பேசப் போகிறார்கள் என்றால் சர்வதேச விவகாரங்கள் மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்து பேச இருக்கிறார்கள். மிக குறிப்பாக ரஷ்யா மற்றும் உக்ரைனுடனான போர் விவகாரம் குறித்தும் இரு நாட்டு தலைவர்களும் முக்கியமாக பேச இருக்கிறார்கள். ரஷ்ய உக்ரைன் போர் விவகாரத்தை பொறுத்தவரை பிரதமர் மோடி மற்றும் இந்தியாவுடைய நிலைப்பாடு என்பது இந்த பிரச்சனையை எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் அமைதியான முறையிலும் ராஜதந்திர முறையிலும் தீர்க்கப்பட வேண்டும், இந்த போர் விரைவில் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை பல சந்தர்ப்பங்களில் பிரதமர் மோடி வலியுறுத்தியிருக்கிறார். நாளைய தினமும் இந்த சந்திப்பின் போது தன்னுடைய கருத்தை, நிலைப்பாட்டை இந்தியா வலியுறுத்தும் என்று நிச்சயமாக எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினம் இது குறித்து புட்டினுடைய ஊடக செயலாளர் டிமிட்ரி பெஸ்கோவிடம் அவர்கள் கேட்டபோது கூட அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுடைய கருத்தை நாங்கள் மதிக்கிறோம், ஏனென்றால் நாங்கள் என்ன சொல்கிறோம், என்ன சொல்ல வருகிறோம் என்பதை இந்தியா காது கொடுத்து கேட்க தயாராக இருக்கிறது. எனவே இந்தியா சொல்வதை நாங்களும் மதிக்கிறோம் என்று அவர் கூறியிருக்கிறார். கிட்டத்தட்ட அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கூட இந்திய கருத்தை தான் வலியுறுத்துகிறார். ஆனால் அவருடைய துணி என்பது மிரட்டல் துணியாக இருக்கிறது. அலாஸ்காவில் அமெரிக்க அதிபரை புட்டின் அவர்கள் சந்தித்த போது கூட அதில் ஒரு நிர்பந்தம் இருந்தது. ஆனால் இதே கருத்தை இந்தியா வலியுறுத்தினாலும் அது ஒரு நட்பின் அடிப்படையிலான ஒரு வலியுறுத்தலாக இருக்கிறது. எனவே இந்தியா சொல்வதை காது கொடுத்து கேட்பதற்கு ரஷ்யாவும் தயாராக இருக்கிறது. இது தவிர இரு நாடுகள் இடையேயான உறவில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் ஆய்வு செய்வதற்கும் இந்த இரு நாட்டு தலைவர்களுடைய சந்திப்பு ஒரு முக்கிய தளமாக அமைந்திருக்கிறது. பாதுகாப்பு, அணுசக்தி, எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாகவும் இரு நாட்டு தலைவர்களிடையும் முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கிறது. இப்போது இந்தியா மற்றும் ரஷ்யாவிற்கு இடையிலான இரு நாட்டு வர்த்தகம் என்பது 68 பில்லியன் டாலராக இருக்கிறது. இதனை 2030க்குள் 100 பில்லியன் டாலராக அதிகரிக்க வேண்டும் என்று இரு நாடுகளும் இலக்கு நிர்ணயித்திருக்கின்றன. அதனை நோக்கியும் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. இந்தியா தரப்புல இந்திய முதலீட்டாளர்களுக்கு, இந்திய தொழிலதிபர்களுக்கு ஒரு குறை இருக்கிறது. அதாவது என்னதான் இந்தியா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான வர்த்தகம் என்பது 68 பில்லியன் டாலராக இருந்தாலும் ரஷ்யாவிலிருந்து நாம் ரஷ்யாவிற்கு நாம் குறைவாக ஏற்றுமதி செய்கிறோம், அதே போல அதிகமாக இறக்குமதி செய்கிறோம்.
அமெரிக்காவை காட்டிலும் ரஷ்யாவிடமிருந்து நாம் ஏற்றுமதி செய்வது மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த சந்திப்பின் போது இந்தியாவில் இருந்து இறக்குமதியை இன்னும் அதிகரிப்பது தொடர்பாக முக்கியமாக பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. புட்டினுடைய ஊடக செயலாளர் அவர்கள் கூட நேற்றைய தினம் செய்தியாளர்கள் சந்தித்த போது இதனை சுட்டிக்காட்டினார். இந்திய நண்பர்களுடைய கவலைகளை நாங்கள் அறிவோம். எனவே இந்த இந்தியாவிலிருந்து இறக்குமதியை அதிகரிப்பது தொடர்பாக நிச்சயம் பேச்சுவார்த்தை நடத்தப்படும். இந்தியாவில் இருந்து வர்த்தகத்தை அதிகரிப்பதற்கு நாங்கள் நிச்சயமாக விரும்புகிறோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா அதிக அளவிலான வரி விதித்ததை குறித்து பேசிய ரஷ்யா, இந்தியாவினுடைய பொருட்களுக்கு ரஷ்ய சந்தை எப்போதும் திறந்தே இருக்கிறது, நாங்கள் கூடுதலாக சலுகைகளை வழங்குவதற்கு கூட தயாராக இருக்கிறோம் என்று ரஷ்யா அறிவித்திருக்கிறது. எனவே இந்த சந்திப்பிற்கு பிறகு இந்தியாவிலிருந்து ரஷ்யாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுவது தொடர்ந்து அதிகரிக்கப்படுமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இது தவிர இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் போர் ஏற்பட்ட பிறகு பல நாடுகளும் ரஷ்யாவிற்கு பொருளாதார தடைகளை விதித்திருக்கிறது. ஆனால் இந்தியா மட்டும்தான் ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெய்களை இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது. இந்தியாவும் சீனாவும் அதிகமான அளவிலே கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்து கொண்டிருக்கின்றது. இந்தியாவிற்கு சலுகை விலையில் ரஷ்யா கச்சா எண்ணெயை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்தியாவும் ரஷ்யாவிடம் சலுகை விலையில் கச்சா எண்ணெயை பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் மூலம் இந்தியாவிற்கு ஆண்டுக்கு சுமார் $10 பில்லியன் பணத்தை இந்தியா சேமித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பிரதமர் மோடி மற்றும் ரஷ்ய அதிபருடனான சந்திப்பிற்கு பிறகு இந்தியாவிற்கு வழங்கப்படுகின்ற கச்சா எண்ணெய் விலையில் ரஷ்யா மேலும் சில சலுகைகளையோ டிஸ்கவுண்ட்களையோ கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இது ஒரு முக்கியமான ஒரு டேக் அவேவாக இருக்கலாம். ரஷ்ய அதிபர் புட்டினுடைய இந்திய வருகையின் போது இது ஒரு முக்கியமான டேக் அவேவாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் இந்தியாவிற்கு இன்னும் கூடுதலாக கூட தள்ளுபடிகளை வழங்க தயாராக இருக்கிறோம் என்று ரஷ்யா ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் அறிவித்திருக்கிறது. இதை சீனாவும் அமெரிக்காவும் கண்டிப்பாக உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்தியா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய நட்பு குறித்து அமெரிக்கா தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகிறது. நீங்கள் செய்யக்கூடிய வர்த்தகமும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணமும் அது பாவ பணம், பிளட் மணி, ரத்த பணம், நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை வைத்துதான் ரஷ்யா உக்ரைன் மீது போரையே செய்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் கூட மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை அமெரிக்கா பல சந்தர்ப்பங்களிலே வைத்திருக்கிறது.